விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு மின் வாரியம் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தது. அதன்படி வரும் ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரை தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தமிழ்நாடு ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அது சொன்னதின்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி ஜூலை மாதம் மின்கட்டணம் உயருமா என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் வர இருக்கிறதே, இவ்வாறான சூழலில் மின்கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அந்த வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டுதோறும் 2022ஆம் ஆண்டிலிருந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது ஒழுங்குமுறை ஆணையத்துடைய விதி. அதாவது இந்த மின் உற்பத்திக்கு ஆகும் செலவு, அதே போல பல்வேறு விதமான செலவுகள், மின்சார வாரியத்துடைய கடன் 1.5 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் சரி செய்வதற்காக இந்த ரெகுலேட்டரி பாடி இந்த மாதிரி நீங்க உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 2022ல பெரிய அளவிலான உயர்வு இருந்தது. அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2.18%, அதே போல வீட்டு மின் நுகர்வோர், அதே போல வணிக ரீதியாக பயன்படுத்துவோர் என அனைவருக்குமே அந்த கட்டணம் உயர்ந்தது. கடந்த 2024 ஜூலை 1ஆம் தேதி 4.8% கட்டண உயர்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த கடன் மற்றும் உற்பத்தி ஆகியவற்றெல்லாம் கணக்கெடுத்து 3% நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் தொடர்ச்சியாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், அப்பதான் கடன் குறைக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ரெகுலேட்டரி கமிட்டியுடைய முடிவா இருக்கு. ஆனால் இது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கேட்ட பொழுது இது முதலமைச்சர் தான் டிசைட் பண்ணும், அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. ஏன்னா என்னதான் இந்த மாதிரியான ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் பரிந்துரை கொடுத்தாலும் அரசாங்கம் அந்த மானியத்தை அரசை கூட ஏற்றுக்கொண்டு குறிப்பாக நுகர்வோருக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் தற்போது கூட பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த கட்டணம் சலுகை எல்லாம் கூட கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த குறிப்பாக விவசாய மின்சாரத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஆண்டுதோறும் 8000 கோடி அளவிற்கான அந்த மானியத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறது. எனவே இது தமிழக முதலமைச்சர் விரைவில் இது குறித்து முடிவெடுப்பார். ஏன்னா ஜூலை 1ஆம் தேதிக்குள் இந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதால் அதற்கு முன்பாகவே ரீடிங் எல்லாம் எடுப்பாங்க. எனவே மே மாதத்திற்குள் இந்த முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. எனவே முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ரமேஷ், மின்சார வாரியத்தின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கடலில் இருக்கிறது மின்சார வாரியம் என்பது குறித்து. இந்த நிலையில அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற இருக்கும் நிலையில எது மாதிரியான முடிவை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி மறுபுறம் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து. தற்போதைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.